உலகத்தின் நியதியைப்படி யார் பலம் மிகுந்தவர்களோ அவர்கள்தான் பலமற்றவர்களை ஆளுகை செய்வார்கள். அது ஒரு யுத்தமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, யார் பலம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரிடத்தில் அதிக படை இருக்கிறதோ, பலம் இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, அவர்கள்தான், யார் பெரியவர்களோ அவர்கள்தான் இந்த கீழே இருக்கிறவர்கள், அவர்களை விட குறைவானவர்களை அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இதுதான் உலக நியதி. ஆனால் ஆண்டவருடைய நீதி அப்படி அல்ல. ஆண்டவருடைய நீதி அது வேறு ஒரு நியதி. இங்கே யாத்திராம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் மோசையை பார்த்து மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் விருத்த சேதனமில்லாத உதடு உள்ளவன், எனக்கு எப்படி பார்வோன் கீழ்ப்படிவான் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசி ஆயிருப்பான், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அல்லது ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களுக்கு எதிரியை விட நாம் பலம் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. எதிரியை விட நம்முடைய உடற்பலன் இருக்கணும், ஞான பலன் இருக்கும், பலம் இருக்கணும், நம்ம இடத்துல பணம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. நம்மிடத்தில் அபிஷேகமும் அழைப்பும் இருக்குமானால் நாம் நம்முடைய எதிரியை விட மேலானவர்கள். நாம் தான் நம்முடைய எதிரிக்கு தேவன். நாம் தான் அவனை ஆளப்போகிறவர்கள். அவனுக்கு மேலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எதிரி நமக்கு கீழானவன். நம்மிடத்துல என்ன இல்லாவிட்டாலும், நம்மிடத்துல எதிரியை விட கீழாக நாம் இருந்தாலும், எதிரியை விட உலகத்தின் பார்வையில் குறைவானவர்களாக இருந்தாலும், அபிஷேகமும் அழைப்பும் நம்மை அவனுக்கு மேலாக வைத்திருக்கிறது. ஆமென்.